கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Broken Heart with Jesus அப்படிங்கிற சேனல் மூலமா உங்களை எல்லாரும் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக இயேசுவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். இந்த நாளிலுமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போற வார்த்தை எது பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆகவே இந்த வசனத்துல நான் வாசிக்க போது கேட்டிருப்பீங்க, எந்த ஒரு காட்டு பத்தி நம்மள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுத்து பழகணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் இந்த வசனத்துல சொல்லியிருக்காங்க. இதோட முன் வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலவிதமான ஒரு காரியங்களை அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கும் போது இந்த ஒரு காரியத்தை பத்தியும் சொல்றாங்க. அப்ப இந்த காரியத்துல நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாரு? நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து சென்றவர் தான் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற காரியத்தை சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துதான் சென்றிருக்காரு. நம்ம வசிக்கிறதுக்கு ஒரு வீடு, நமக்கு டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய எஜுகேஷன், அப்படி நமக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் கொடுத்தவர் தான் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்மளும் கொடுத்து பழகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு காரியத்தை பத்தி உங்ககிட்ட சொல்றேன். ஒரு ஃபேமஸான ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாரு. அவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம் கிராண்ட். அவரோட கான்செப்ட்ஸ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா கிவிங், அதுதான் அவரோட கான்செப்ட். அவர் பேசக்கூடிய எல்லா இடங்களுமா இருக்கட்டும், அவருடைய எல்லா புஸ்தகங்களா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா கிவிங் தான் அவரோட கான்செப்ட். சோ அவர் அழகா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, பி த கிவர் நாட் த டேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எப்பவுமே கொடுக்கிற இடத்துல இருக்கணும், நம்ம வாங்குற இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த கிவருக்கும் டேக்கருக்கான ஒரு அழகான டிஃபரன்ஸ் அவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதாவது கொடுக்கிறவங்களோட கான்செப்ட் எப்பவுமே எப்படி இருக்குமானா, தே ஆர் வெரி ரெடி டு ஹெல்ப் அதர்ஸ். எப்பவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது தான் அவங்களோட மிகப்பெரிய கான்செப்டா இருக்கும். அதுவே டேக்கர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட கோல் இல்ல அவங்களோட காரியத்தை நடப்பிக்கிறதுல மட்டும்தான் அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலுமாக அவர் ஒரு விஷயத்தை அதுல அழகா குறிப்பிச்சிருக்கிறாரு. அந்த கிவரோட வாழ்க்கை தரங்கள் எப்படி இருக்குமாங்கன்னா, அவங்க எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உள்ளவங்களா இருப்பாங்களாம். தென் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சாட்டிஸ்பிகேஷன் அவங்களுக்கு தான் இருக்கும்னு சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா சாட்டிஸ்பிகேஷன் தான். ஒரு எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரியதான ஒரு விஷயம். எப்போ ஒரு மனுஷன் நான் இந்த விஷயத்துல எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன், I was okay with this, I was happy with this அப்படின்னு எப்போ ஒரு மனுஷன் இருக்கிறானோ அப்பயே அவனோட வாழ்க்கையில அவன் முன்னேறி போறான்னு அர்த்தம். யார் ஒருத்தங்க தன்னுடைய வாழ்க்கையில முழுமை அடையாம சாட்டிஸ்பிகேஷன் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை திறன் கீழே இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். சோ ஆகவே இந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சாட்டிஸ்பிகேஷன், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்பவுமே யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு அவரு சொல்றாருன்னா, கிவர்ஸ் கிட்ட தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தானே சொல்றாரு, நீங்க எப்பவுமே கொடுக்கணும்னு சொல்றாரு. நீங்க கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, நீங்க மனுஷங்களுக்கு கொடுக்கும் போது நம்மளோட தேவைகள் எல்லாமே பரமபிதா நமக்கு அளிப்பாருங்கிறது தான் அந்த வசனத்திலே குறிக்கப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா திருப்ப கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலுமாக நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட பைபிள்லே சொல்லிருக்கு, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துலதான் இயேசுப்பா எப்படி இருக்காங்க, மிகவும் பிரியமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு காயோ நம்ம ஒரு நெல்லை விதைக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு விதைக்கிறோமோ அந்த அளவு நம்ம அறுக்கிறது இல்ல, அதை விட இன்னும் அதிகமா தாராளமா தான் விதைகளை அறுக்கிறோம் இல்லையா? ஆகவே நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகும் போது நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய 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 ஆசீர்வாதங்கள் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை, நம்ம பைபிள்ல அந்த 2 மீன் 5 அப்பம் இருக்கிற கதை. அந்த ஒரு 5000 பேர் போஷிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு அந்த சிறுவன் நான் ஏன் என்கிட்டவே 5 அப்போ 2 மீன் தான் இருக்கு, நான் எப்படி இதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான் அப்படின்னா, அந்த இடத்துல இருந்த அத்தனை பேரும் திருப்தியா கண்டிப்பா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற கதை அதுதான். அந்த 2 அப்பம் 5 மீன்கள் கதை எல்லாருக்கும் அந்த சிறுவனை பத்தி தெரியும் இல்லையா? நான் சொன்ன உடனே உங்களுக்கு இதை கேட்டு யாரா இருந்தாலும் அந்த கதை உங்களுக்கு உடனே ஞாபகத்துல வரும். அப்படி ஒரு பேசும் பொருளா அந்த
சிறுவன் வந்து கண்டிப்பா அமைஞ்சிருக்க மாட்டான். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த பையன் பெற்றுக்கொண்டான். ஆகவே நம்ம எப்பவுமே கொடுக்கும் போது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை தரம் இன்னும் அதிகமாக தான் செய்யும். இதோட இந்த வசனத்தோட இந்த அதிகாரத்தோட கடைசி வார்த்தைகள் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க, நான் என்னோட வார்த்தையை வந்து கேட்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒரு கற்பாறையின் மேல் கட்டின ஒரு வீடு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். அவனுடைய வாழ்க்கை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் அவன் கூட எப்பவுமே இருப்பேன். அதுவே என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்க அலட்சியமா போனீங்க அப்படின்னா, ஒரு அஸ்திவாரமே இல்லாம ஜஸ்ட் ஒரு மணல் மேல கட்டப்பட்ட ஒரு வீடா, ஒரு ஸ்ட்ராங்கே இல்லாம இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆகவே நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கை ஒரு பாறையின் மேல் கட்டின ஒரு ஸ்ட்ராங்கான வீடா இருக்க போகுதா, அப்படி இல்லைன்னா ஒரு அஸ்திபாரமே இல்லாத ஒரு மணல் மேல இருக்கிற வீடா கட்ட போகுதா அப்படின்னு கட்டாயமா சிந்திச்சு பாருங்க. இந்த வார்த்தைகள் எல்லாரையும் நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுடைய உள்ளத்திலே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுவாரு. மேலுமாக மறுபடியும் உங்களை ஆண்டவரோட வார்த்தை கூட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, ஸ்தோத்திரம்.